ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் அபோட் பேஜில் எப்படி உங்கள் லிங்க் சென்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இந்த மாதிரி லிங்க் எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் சேனல் லோகோ கிளிக் பண்ணி யுவர் சேனல் போய்க்கோங்க. இதில் வீடியோ, பிளேலிஸ்ட், சேனல், அபோட் பக்கத்தில் இப்போது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோன் இருக்குல்ல, அது கீழே உங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், இந்த லிங்க்லாம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி இது எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். செம வீடியோ போடுறாரு. ஸோ இதுதான் நண்பா அந்த சேனல். இந்த சேனல் ஒரே பெட்ஸ் அண்டு ட்ராவல் விலாக்ஸ் இந்த மாதிரி வீடியோ போடுறாரு. செம்மையாக இருக்கும். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே அந்த 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் யூடியூப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி வந்துடும். இதில் உங்கள் சேனல் லோகோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி யுவர் சேனல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சேனல் கஸ்டமைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் பீட்டா செட்டிங், அதாவது அந்த உங்கள் சேனல் இதில் வந்துடும், அனாலிசிஸில் வந்துடும். இவ்வளோதான் நண்பா. இதில் வந்துருச்சா? இல்லை இந்த பிராண்ட் பக்கத்தில் பேசிக் இன்ஃபோன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் யூஆர்எல், அப்புறம் கஸ்டம் யூஆர்எல்னு இருக்குல்ல, கஸ்டம் யூஆர்எல் இன்னும் நீங்கள் வைக்கலினா அதை போய் வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் லிங்க்கு, போய் வச்சுக்கோங்க. எப்படி வைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் வச்சுக்கோங்க பார்த்து. அது வச்சா என்னடா ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் யூஆர்எல் வச்சா என் சேனல் நேம் இப்போ யூஸ்மீனே கஸ்டம் யூஆர்எல்லையும் இருக்கும். உங்கள் சேனல் லிங்க்கு தான் கஸ்டம் யூஆர்எல்னு சொல்லலாம். யூஸ்மீ என் சேனல் நேமு கீழே பாருங்கள், யூஸ்மீன்னு இருக்கா, www.youtube.com/use-me இருக்கா, அந்த மாதிரி வரும் நண்பா. உங்கள் சேனல் இன்னும் நீங்கள் வைக்கலைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வச்சுக்கோங்க. இப்போ கீழே லிங்க்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் ஆட் லிங்க் கொடுங்க. இப்போது எனக்கு இங்கே யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் வேணுமா, நான் இப்போ சப்ஸ்கிரைப் நவ்வுன்னு கிளிக் பண்ணுறேன், டைப் பண்ணுறேன். இப்போது உங்கள் சேனலோட இது கஸ்டம் யூஆர்எல் இருந்தாலும் பரவாயில்ல, சேனல் லிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த லிங்காக இருந்தாலும் அந்த லிங்க் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஐத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்னு காட்டும், பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், உங்களுக்கு என்ன அக்கௌண்ட், எதில் அக்கௌண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கோ அது போட்டுக்கலாம். இப்போ நான் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம்னு போடுறேன். மை இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபாலோ மை பேஜ்னு போடுறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ மை பேஜ் போட்டதும் உங்கள் இன்ஸ்டாகிராமோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இதில் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கும் யூஆர்எல் இருக்கும், அதையும் இதில் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். திரும்பி ஆட் லிங்க். அடுத்து நீங்கள் டெலகிராம், வாட்ஸ்அப் எதாக இருந்தாலும் சரி நண்பா, இதில் கொடுத்துக்கலாம். இப்போது என்னோடய டெலகிராம் இது கொடுக்குறேன். டெலகிராம் குரூப் கொடுத்துட்டு நண்பா, இப்போ டெலகிராமோட லிங்க் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நான் இன்னும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணலை, இன்னும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னும் இதில் காப்பி பண்ணலை. இப்போ நான் ஃபுல்லாக காட்டினா அது வீடியோ லென்த்தாக போகும், அதனால் இப்போ வாட்ஸ்அப்போட முடிச்சுக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பும் இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க நண்பா. பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது பேஸ்ட் பண்ணதும் மேலே அந்த இடத்த பப்ளிஷ்ன்னு இருக்கும் நண்பா, மறக்காமல் அது கொடுங்க. அப்போ தான் உங்கள் சேனல் பப்ளிஷ் ஆகும். நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு என்ன நண்பா இன்னும் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. இந்த பப்ளிஷை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இப்போது நம்ம சேனலில் போய் அபோட் பேஜை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க யூடியூப் போய்க்கலாம். இப்போது சேனல் கிளிக் பண்ணிட்டேன், யுவர் சேனல் கிளிக் பண்ணுறேன்.
சேனல் யூஸ் மீ வீடியோ பிளேலிஸ்ட் சேனல் அந்தாண்ட அபவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்திருக்கும் நண்பா. பாருங்க நண்பா, அந்த நான் சிம்பிளாக வைக்கல, யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் அந்த இதே அப்படியே வந்துருச்சு பாருங்கள். அது இப்போ யூடியூப் சிம்பிள் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் அந்த லோகோ வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு நண்பா. இப்போ நான் சப்ஸ்கிரைப் நவுன்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே என் சேனலுக்கு போகுது. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் அது யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போகும். உங்கள் லிங்க் இதில் காட்டாது. நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கீங்களோ அதான் காட்டும் நண்பா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். உங்கள் சேனல்லையும் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் வேணும், ஃப்ரீ ப்ரொமோஷன் தான் இது, ஃப்ரீ ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.